தெரிந்து கொள்ளட்டும் நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசு எவ்வளவு கேவலமான அரசு என்று. இந்த வழக்கு 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. ஆதவ் அர்ஜுன் தான் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று அரசு தரப்பு நினைத்துக் கொண்டிருந்தது. கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களில் இருந்து 4 பேர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்ற விபரமே 9ஆம் தேதி மதியம் தான் அரசு தரப்புக்கு தெரியும். பார்த்தாலும் விழாவை சிறப்பித்து விட்டு 5 நாட்கள் கழித்து மன்னா எதிரி நாட்டு மன்னன் நம் மீது படையெடுத்து வந்திருக்கிறான் நாம், இந்த லட்சணத்தில் தான் இந்த லகுடபாண்டி உளவுத்துறை இருக்கிறது. ஸோ முத நாள் மதியம் தான் இந்த விவகாரம் அவர்களுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே போய் யார் யார் பெட்டிஷனர் அப்படின்னு தெரியுது. இந்த குழந்தைய பறி கொடுத்து பிரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்றாங்களே, அவரை அணுக பார்க்குறாங்க. அவங்க கேஸ் போட்டு போய் அப்படின்றாங்க. இதர 41 பேரோட குடும்பங்கள் இருக்குல்லவா, அந்த குடும்பத்தினரை அணுகி விஜய் மீது கொலை வழக்குக்கு புகார் கொடுங்கள் என்று உளவுத்துறை சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. தெரியுமா எவ்வளவு குரூரமானவங்க பாருங்க. சில பேர் கொடுக்கலாம், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், புரியுதா? இப்போ என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா நான் நேற்று வரைக்கும் நான் விஜய் ஃபேனாக இருந்தேன். போயா இவ்வளோ நாள் ஆச்சு, அவர் தானே காரணம், அவர் லேட்டாக வந்ததுனால தான் என் மனைவி செத்தா, என் குழந்தை செத்துச்சு, நான் கொடுக்குறேன் விஜய் மீது அப்படின்னு சிலர் தயாராக இருக்கலாம். ரைட்டா? அப்படி தயாராக இருந்தால் நீங்கள் போய் அணுகிற வரைக்கும் காத்திருந்திருப்பாங்களா? அவங்க இந்நேரம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? எனக்கு அந்த அது போன்ற கோபம் எனக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து அணுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், டக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்போ there is nobody is ready. இன்னொன்று 41 குடும்பத்திலையும் பேசிட்டார் விஜய், அப்படி யாரும் மறுக்கலையே. they all understandமா, 41 பேர் சாவணும்ட்டு யாரும் பிளான் பண்ணல, இட்ஸ் an accident. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் தடுத்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டை நாம பலர் மீது வைக்கலாம், அரசின் மீதும் வைக்கலாம், விஜய் மீதும் வைக்கலாம், அது வேறு. ஆனா சாவுட்டு வந்த 41 பேர் இட்ஸ் an accident. ஆனா இவங்க போய் கொலை கேசு கொடுத்து ட்ரை பண்றாங்கன்னா எவ்வளோ கேவலமானவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் முடியாது போயான்ட்டாங்க. விக்டிம்ஸ் நீதிமன்றத்துக்கு வர்றதை பார்த்து அரசு பயப்படுது. ஏன்னா நீங்க பாத்தீங்க 2 பேருமே இந்த ஹியரிங்கை பார்த்தீங்க. ஜட்ஜஸ் கேட்டது, ஹூ ஆர் யூ? இந்த மாதிரி சார் நான் விக்டிம். எந்த விக்டிம் பேரை சொல்லுங்க? சந்திரா. எத்தனாவது விக்டிம் இருக்கு? சந்திராவுக்கு நீ என்ன வேணும்? நான் கணவர். நீங்க யாரு? நான் வந்து விக்டிம். பேரு ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. இவங்களுக்கு நீங்க யாரு? தந்தை, சகோதரன், கணவர். அவங்களுக்கான ஸ்டேக்ஸ் இதுல அதிகம் இருக்கு. பொதுநல வழக்கு தொடர்ந்து நீங்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க என்று சொல்பவரின் உரிமையை விட என் சகோதரி இறந்திருக்கிறாள், அவளின் இறப்புக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு கூடுதல் உரிமை.